இது தட்டப்பாறை கிளவியூத்தினுடைய ஆரம்ப பகுதி. இந்த தாழை பகுதியில் இருந்துதான் ஊற்றுக்கள் மேல்மலையிலிருந்து கீழே தரையை நோக்கி சிற்றோடைகள் வழியாக, சிற்றோடைகள் இல்லை, மலையினுடைய அந்தந்த பகுதியில் பள்ளமாக உள்ள பாறைகள் வழியாகவும் தாளைகளின் வழியாகவும் தண்ணீர் கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய சிறு பகுதியைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலான பாறையை ஒட்டி உள்ள தாளைகள் எல்லாமே நீரூற்றுக்கள் அல்லது தண்ணீர் வெளியே கிளம்பி மலையில் விழுகக்கூடிய மழை தண்ணீர் பூமியினால் மலைப்பகுதியில் உறிஞ்சப்பட்டு வெளிக்கிளம்பும் ஊற்றுக்கண்களாக உள்ள இடங்கள் இவை. இன்னொரு முறையில் சொல்வதென்றால் தண்ணீர் வெளிக்கிளம்பி வரக்கூடிய பகுதி. இதனுடைய ஒரு சிறு பகுதியை பார்த்தோம். தற்பொழுது முக்கிய பகுதியை நோக்கி இந்த பகுதி தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பகுதி முழுமையான தட்டப்பாறையினுடைய ஒரு முழுமையான வடிவம். 2 பாறைகளை உள்ளடக்கிய தாழ்வான பகுதி. இங்கு மலையின் இருபுறங்களிலும் பெய்யக்கூடிய தண்ணீர் பள்ளப்பகுதியை நோக்கி வந்து சிறு ஓடையாக உருவெடுக்கிறது. இந்த சிறு ஓடையினுடைய முதல் வடிவம், ஓடை என்று எடுக்கக்கூடிய முதல் வடிவம், அந்த முதல் வடிவத்தினுடைய முதல் மண்ணினால் அரசின் வனத்துறையின் சார்பாக கட்டப்பட்ட முதல் செக் டேம். மண் அரிமானத்தை தடுக்கும் பொருட்டு வனத்துறையினால் கட்டப்பட்ட செக் டேம். அந்த செக் டேம் முதல் பகுதியிலிருந்து தண்ணீர் சிற்று ஓடையாக உருவெடுத்து கீழ் நோக்கி செல்கிறது. இதனுடைய முடிவு அல்லது தண்ணீர் தடுக்கப்பட்டுள்ள இடம் மக்களால் கட்டப்பட்ட மண் தடுப்பணையை தாண்டி தச்சப்பட்டி கிராமத்தை தாண்டி கோட்டப்பட்டி கண்மாயில் சேர்ந்து கோட்டப்பட்டி கண்மாயினுடைய கழிவு நீராக குண்டாறு நதியில் மேலத்திருமாணிக்கத்தை ஒட்டிய பகுதியில் சென்று சேர்கிறது. இது ஒட்டுமொத்த வடிவில் இளமலை பகுதியிலிருந்து உற்பத்தியாகி கடலாடி வழியாக கமுதி வழியாக கடலாடி சென்று கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆறினுடைய ஒரு சிறு பகுதி இந்த தட்டப்பாறை தண்ணீர். உங்களுக்காக இதை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் மாரிராஜன். அது வேறு யாரும் இல்லை, நான் தான்.